ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R2 சமையல். நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான குஜராத்தி ஸ்பெஷல் டோக்லா தாங்க பார்க்க போகிறோம். இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போது நம்ம டோக்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டோக்லா மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் டோக்லா வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம டோக்லா மாவு ரெடி பண்ணதுமே அடுப்பில் வேக வைக்கணும். இப்போது 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் சர்க்கரை, இது 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும், ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்கறதால எந்த செரிமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 லெமன் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லெமனை நம்ம லாஸ்ட்டாக டோக்லா செஞ்சு முடித்ததும் அதுக்கு மேலே சேர்க்குற சிரப்புக்கு யூஸ் ஆகும். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு வேணாம், ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தோசை மாவு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஈனோ சால்ட்டு சேர்த்துக்கலாம். எந்த ஃப்ளேவரும் இல்லாத நார்மலான ஒரு ரெகுலர் சால்ட் வாங்கிக்கோங்க. பாருங்கள், ரெகுலர் சால்ட்டுன்னு பார்த்து வாங்குங்க. இதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் வச்சுருக்கிறதால 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இந்த ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் போதும். உங்கள்கிட்ட ஈனோ சால்ட் இல்லைன்னா 1/4 கப் ரவையும் 1/4 கப் தயிரும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டோக்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது டோக்லா செய்கிறதுக்கு ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போது அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோக்லா மாவு உள்ளே சேர்த்துடலாம். நம்மளோட பேக்கிங் பேன்
கீழே தண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் டச் பண்ணாமல் வைங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் பெல்ட்டோ இல்லை விசிலோ போடாதீங்க, அப்படியே நார்மலாக மூடி வைங்க. இது ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நான் இதே மாதிரி தனியாக பிளேட்டில் செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு பேட்ச் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது அதே மாதிரி அந்த பிளேட்டை சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேட்சை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோக்லா மாவை உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. நம்ம குக்கரில் வச்சது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ லைட்டாக உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது லைட்டாக அதை ஓரங்களை கத்தியால் எடுத்து விடுங்க. அப்படியே லைட்டாக வச்சிங்கனாலே வந்துடும். இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு லைட்டாக கவுத்து விடுங்க. சும்மா லைட்டாக 2 தட்டு தட்டின உடனே வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, கொஞ்சம் கூட உடையவே இல்லை. நம்மளோட டோக்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது கத்தியை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு பீஸ் போடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்த டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் லைட்டாக ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது கத்தியில் லைட்டாக ஓரங்களை எடுத்து விடுங்க. அவ்வளோதான். நம்ம பிளேட்டில் வச்சதும் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ சூப்பராக உடையாத வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதையும் பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்து ஒரு சிரப் ஒன்று ரெடி பண்ணி இது மேலே சேர்க்க போகிறோம் தாளித்து. இப்போது ஒரு தாளிக்கிற ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க சின்னதாக. அதில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, லைட்டாக ஃப்ளேவருக்காக. லைட்டாக பச்சை மிளகாவை வதக்கி விடுங்க.
இப்போ இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை உப்பும் கரையும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம மிச்சம் வச்சுருந்த அந்த 1/4 லெமன் ஜூஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண சிரப்பை நம்ம டோக்லா மேலே அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது மீதி இருக்கிறத இன்னொரு பிளேட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதால இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். R2 சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.